Hello friends, welcome back to Play Tamil. So நம்ம அக்டோபர் மந்த்ல எக்கச்சக்கமான சீரிஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் சில பெஸ்ட்டான சீரிஸ் லைக் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள என்ன கான்செப்ட் அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் த எட்கெயினோட ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த சீரிஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறத ஸ்டார்டிங் சம பெரிய வார்னிங்கோட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான ஒரு சீரிஸ். அதனால் உள்ள சில விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரூட்டலான விஷுவல்ஸும் நிறையவே உள்ளே இருக்குது. கொஞ்சம் 18+ ஆனால் அங்கங்கே சீன்ஸும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கோர் கான்செப்ட் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, எட்கெயின்னா யார், ஏன் வந்து அத்தனை பேரை வந்து மர்டர் பண்ணியிருக்கான், ஸோ அவனோட ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட இந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. பட் ரொம்ப ப்ரூட்டலான ஒரு விஷயம். அண்ட் டோட்டல் 8 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. மேக்கிங் வைஸில் எடுத்தோம்னா டாப் நாச்சாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் அந்த கேரக்டர் ஈவந்தோ அது ஒரு சைக்கோ கில்லரான கேரக்டர் இருந்தால் கூட கடைசியில் அது அப்படியே அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான சில விஷயங்களோடு இருக்கும். அண்ட் அதனால் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து ப்ரோ பாவம் ப்ரோ அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. பட் புரியுது, அவங்க கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காங்க. அண்டு ஆக்சுவலி இந்த சீரிஸ் நோட்டில் நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்படி பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்கு வந்து இவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்க மூவிஸ் அப்படிலாம் சீரீஸில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனி மேக் எ விஷன்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான ஒரு கொரியன் சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இன்கேஸ் உங்களுக்கு ஃபேண்டசி அட்வென்ச்சரஸ் அண்டு அதுலேயே கொஞ்சம் அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு சீரீஸ் உங்களுக்கு வேணும் பார்க்கணுன்னா இந்த சீரீஸை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் 13 எபிசோட்ஸு அண்ட் இப்போதைக்கு IMDbல ஒரு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. கோர் கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜீனினா என்னது, அது எப்படி 3 விஷயஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம மெயின் ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிடைக்குது. அண்டு அவங்களும் வந்து இந்த ஜீனி கிட்டே என்ன விஷயம் கேட்க போகிறாங்க அப்படியே தான் என்கிட்ட இந்த ஜேர்னி ஃபுல்லாக போயிடும். அண்ட் மெயினாக இவங்களோட கொஞ்சம் பர்சனல் பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸ்லைட் இமோஷ்னலாகவும் இருக்கும், பட் நல்லா அட்வென்ச்சரஸாக கொண்டு போயிருக்காங்களா, அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பீஸ் மேக்கரோட சீசன் 2 ஃபைனலி இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்டு சீசன் 1 எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீசன் 2 பார்த்துருவீங்க. பட் சீசன் 2 பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு IMDb 8.3 நம்ம ஜியோ ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. உள்ள கோர் கான்செப்ட்டு நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் வந்து அவனை ஹீரோவாகவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டும் வந்து அஃபிஷியலாக ஹீரோவாகவும் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஹீரோ வந்து இந்த டைமென்ஷனே வேணாம், நான் வேறு ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அதில் தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அங்கே போய் பார்த்தா பெஸ்ட் டைமென்ஷன் எவரில் என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். மெயின் ஹீரோ நம்ம ஈக்லியே செம மாசாக காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்து விஜிலாண்டிலாம் எனக்கு எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும் சீசன் 1லேருந்து. பட் சீசன் 2ல் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கு விஜிலாண்டியோட கேரக்டரும். அண்டு நெக்ஸ்ட்டு அந்த ஃபைனலாக வந்து சில போர்ட்டல்ஸ் டைமென்ஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படியா கொண்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு க்யூரியஸான ஒரு பாயிண்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ DCUவில் வந்ததுலேயே கொஞ்சம் தரமான ஒரு விஷயம்னா அதில் நம்ம பீஸ் மேக்கரை டெஃபினட்டாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம நெரோ த அசாசின்னு சொல்லிட்டு ஒரு பீரியாடிக் ட்ராமா கேட்டகரியான ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் இதுக்கு 6.6 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. அண்டு செம்ம நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பீரியாடிக் ட்ராமானாலே வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லபடியாகவே கொண்டு வரல. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூலேருந்து அவங்க காமிச்சிருக்க அந்த இடம் லொக்கேஷன் வைஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் கான்செப்ட் வந்து ஸ்டோரி தான். லைக் இதில் வந்து ஒரு பக்கம் ஒரு குரூப் ஃபுல்லாக வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸோடு இருப்பாங்க. லைக் அவங்க வந்து சாகிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க அந்த நேம் ஆஃப் காடுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து லைக் அவர் பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு சர்வைவல் மோடில் போயிடுவார். அண்ட் இன்னொரு வந்து ஒரு விச் வந்து இவங்கள சாடிக்குதா இல்லை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஸ்டோரி உள்ளே இருக்கும். ஸ்டார்டிங்கே சொல்லியே லைக் உள்ள கொஞ்சம் 18+ விஷுவல்ஸ் அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அதனால் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது, தனியாக பாருங்கள். மிச்சம் இது வைஸ் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பீரியாடிக் அட்வென்ச்சர் இதெல்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லெசாரிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து கொஞ்சம் டார்க்கர் டோனான ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல இப்போதைக்கு 6.2 அண்டு கோர் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஹீரோ இப்போ அவங்க அப்பாவும் இறந்துருப்பார். அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபொரன்சிக்கில் ஒரு சைக்கடிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அண்ட் அதனால இவர் வந்து ஒரு மர்டர் கேஸை வந்து எப்படியாச்சும் சால்வ் பண்ணுறது தான் வந்து இந்த சீரீஸோட கோர் கான்செப்டாக இருக்கும். அண்ட் அதில் அவர் என்னென்ன கண்டுபிடிக்கிறாரு, சில ஹிடனான விஷயங்களும் இருக்கும். அண்ட் நிறைய இடத்துல இவரே கொஞ்சம் டவுட்டாக வந்துடுவார், நம்ம போகிற வழி கரெக்டு தானா தப்பு தானா, ஏன்னா இவர் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அண்ட் அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்கர் டோனோட இந்த சீரீஸில் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்களும் கொஞ்சம்
ஸ்லோ பர்ன் ட்ராமா கேட்டகிரியான ஒரு சீரிஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளாரன்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு சைக்கோ கில்லரான ஒரு கான்செப்ட் சீரிஸ் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 எபிசோட் தான். அண்ட் IMDb 6.3 தான் ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு இட்டாலியன் சீரிஸ். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலும் அது டபுள் வெர்ஷனாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் நம்ம ரிலீஜியஸ் டபுள் லாங்குவேஜஸ்லேயே நீங்கள் பார்த்து ஈஸியாக போயிடலாம். லைக் நம்ம தமிழ் டப்பில் கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் என்ற இடத்துல வந்து ஒரு சைக்கோ கில்லர் இருந்திருக்கான். நிறைய கப்புள்ஸ் வந்து இவன் சாவச்சிருக்கான். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் 18+ இருக்கும். ஸோ விஷுவல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் தனியாகவே பாருங்கள். ஸோ கப்புள்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி காரில் ரோடு ஓரமாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அதை பார்த்துட்டு அவங்கள அப்படியே சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய பேரை வந்து சாவச்சிருக்கான். அண்ட் உண்மையான கில்லர் யாருன்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக தான் என்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்துட்டுருக்கோம். அண்டு சில பேரை வந்து அவங்க அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க. பட் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் அவங்க என்னென்ன ஸ்டோரியை சொல்லியிருக்காங்களோ அதை தான் இந்த சீரிஸ் எடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி நீங்கள் 4 எபிசோட்லேயுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் வந்து ஒரு ஸ்டோரி நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு ஆக்சுவலி கடைசி கன்க்ளூஷன் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான கில்லர் யாருன்னு சொல்லிட்டு அவங்க ரிவீலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இருக்குன்னா எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு ஓப்பன் கேஸாகவே இருந்திருக்கு. அண்ட் ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி தான் அது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சீரிஸ் எடுக்கும்போதே அவங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 4 எபிசோட்லையும் நீங்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் வந்து ஸ்டோரியும் பார்ப்பீங்க. ஃபைனல் கில்லர் யாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அது நீங்கள் இந்த சீரிஸை பார்த்து நீங்களே வேணால் ஒரு கெஸ் பண்ணலாம், இல்லை அசம்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்வியோட சீசன் 2 இப்போ ஃபைனலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட IMDb 7.6 அண்ட் நம்ம பிரைம் வீடியோ சைடில் ரிலீஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ பாய்ஸோட சீசன் 5 பார்க்குற முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஜென்வியை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டோரியை கொண்டு போயிட்டாங்க. அண்ட் சில லைக் கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சில நியூ ஹீரோஸ் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இந்த ஜென்வியோட என்கிட்ட சீரிஸே இருந்திருக்கு. சீசன் 1 சில முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ சீசன் 2 இன்னும் சில அடிஷ்னலான கேரக்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட பவரையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி லைக் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டாங்க. பை த நல்லபடியாக இருந்தது. எனக்கு கடைசியாக அந்த லாஸ்ட் 2 எபிசோட் தான் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எனக்கு பர்சனலி ஃபீலாக இருந்தது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் எப்படியோ எண்டிங் கரெக்டாக முடிச்சதுனால என்கிட்ட சீரிஸ் இப்போதைக்கு பார்க்கும்போது நல்லபடியாக இருந்திருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் எல்லாம் லைக் பாய்ஸ் ஜென் வி எல்லாம் உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ 18+ நோட்டில் ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே தான் இந்த சீசன்லேயும் நிறையவே இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு சில பெஸ்ட்டான சீரிஸ். அதுவும் மெயினாக நம்ம தமிழ் டப்டோட போன மந்த் என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேரோ பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் எந்த லிஸ்ட்டில் எந்த சீரிஸை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.